ஸோ கலைப்புலி தானு சார் வி கிரியேஷன்ஸோட அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஓவர் வியூவில் ஒண்டர் பாரோட நாவல்ட்டியில் VIP2 படம் உருவாயிருக்கு. If I'm not wrong, Soundarya ma'am is the youngest to have directed Rajni sir. So Soundarya ma'am has done the direction part of this film and Mr. D ஓட எழுத்து. ஸோ பொதுவாக வந்து இன்ஜினியரிங்கை வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணி டைப் காஸ்ட் பண்ணி க்ளீஷே பண்ணி அதை கொச்சப்படுத்தி அவமானப்படுத்தி இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதல் முறையாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக இட்ஸ் கூல் டு பி அன் இன்ஜினியர் அப்படின்னு மிஸ்டர் டி இந்த யூத் மத்தியில் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. இப்போ வேலையில்லா பட்டதாரி அப்படின்னா வேலை இல்லாத பட்டதாரி இல்லை, பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய பட்டதாரின்றது தான் இந்த விஐபி மூலமாக. ஒரு 2 பேராச்சும் கைத்தட்டுங்களேன் ப்ளீஸ். ஸோ ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஐ திங்க் இட் வில் கிரியேட் அ ஷெல்ஃப் லைஃப் ஃபார் another 10 years in தமிழ் சினிமா. விஐபி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு சிம்பிளிசிட்டி தெரிஞ்சிருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் விஷுவல் கிராமர். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேமராலாம் அப்படி ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி ஒரு பணக்கார VIP2 படமாக தெரிய வருது. ஸோ அதனால் கஜோல் மேம் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் பொலிவு கிடச்சிருக்கு. ஸோ பேசிக்லி நாங்கள் ஒருத்தராக பேசினதுக்கப்புறம் தனுஷ் சார் ஒரு சின்ன இன்டராக்டிவ் செஷன் உங்களுக்குள்ளேயே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லீனியராக ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஷான் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ரிகார்டிங் தி ப்ராஜெக்ட். நான் வந்து பவர் பாண்டி படம் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் சௌந்தர்யா மேம் அண்ட் தனுஷ் சார் வந்து ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி VIP2 நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு அப்போவே தெரியும் ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து நானே தேட்டரில் ஃபஸ்ட் ஷோலாம் போய் பார்த்தேன். பயங்கரமான ஃபேன் தான். ஸோ வெரி வெரி ப்ரவுட் டு பி இன் திஸ் ஃப்ரான்ச்சைஸ், எஸ்பெஷலி த செகண்ட் பார்ட். அண்ட் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து இப்போ எனக்கு ரொம்ப பழகி போச்சு. ஆக்சுவலாக ஒரு படத்துலேயே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் அவரோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ஒரு சென்சிபிலிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் கொஞ்சம் யூஸ் டு ஹிஸ் சென்சிபிலிட்டிஸ் நினைக்கிறேன். அண்ட் சௌந்தர்யா மேம் வந்து ஷீ இஸ் வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர். அவங்க வந்து பயங்கர பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. இது இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு செம்ம டேலண்டட் பீப்புளோட ஒர்க் பண்ணுறது பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் பிரசன்னா வந்து ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் கட்ஸ் ரைட் ஃப்ரம் மாரி. ஸோ வந்து பவர் பாண்டியில் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக டிஸ்கஷனில் வந்து நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணேன். அண்ட் எஸ்பெஷலி கமிங் டு VIP2, இட்ஸ் அ மச் பிகர் ஃபிலிம். நான் இவ்வளோ பெரிய படம் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஸோ இது கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். வாட் இட் மீன்ஸ் டு பி இன் அ பிக் ஃபிலிம், ஹவு டு டூ அ பிக் ஃபிலிம், ஹவு டு என்விஷன் பிக் சவுண்ட் அப்படின்ட்டுலாம். ஸோ ஐ திங்க் ஐவ் டன் எவ்ரி திங் டு த பெஸ்ட் ஆஃப் மை அபிலிட்டிஸ். அண்ட் கஜோல் மேம், ஐ வாண்டட் டு சே திஸ் இன் பாம்பே. ஐ டோன்ட் நோ ஹவு இட் டின் கிராஸ் மை மைண்ட். ஐ திங்க் யூ ஹாவ் வெரி பவர்ஃபுல் ஐஸ். So yeah, I'm a big fan of Minsara Kanavu. They say eyes are the gateway to the soul of a person. So I think you have very powerful eyes. I saw that film only for your eyes. So just registering that on the stage here. And இவங்களுக்கு நான் வந்து மாசா மியூசிக்லாம் பண்ணியிருக்கேன். அது வந்து அதுக்கு நான் இவங்க 2 பேர் தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து என்னோடய மியூசிக் வந்து கஜோல் மேம் வரும்போது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஸோ அண்ட் சமுத்திரகனி சார் வந்து எனக்கு ஒரு தனுஷ் சாருக்கு அப்பா படத்தில் ஆனால் எனக்கு ஒரு பிக் பிரதர் மாதிரி. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம். ரொம்ப உயர்ந்த மனிதர். ஸோ டு பி இன் த கம்பெனி ஆஃப் சச் கிரேட் பீப்புள் ஹம்பிள்ஸ் மீ அண்ட் ட்ரைவ்ஸ் மீ டு லேர்ன் மோர் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஷான் ரால்டன் அலையஸ் RR பேர்லேயே ரீரெக்கார்டிங் இருக்கு அவருக்கு. ஸோ ஷான் இஸ் பிரிட்டி மச் தி இண்டெக்ஸ் ஆஃப் சென்னை மியூசிக்கோட இண்டிபெண்டன்ட் சீன். ஸோ ஒரு நேர் விருப்பமாக நீங்களும் டி சாரும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஒன்று பண்ணணும் அப்படின்றது எங்கள் சார் கண்டிப்பாக பண்ணுறதா இருக்கும். கண்டிப்பாக தனுஷ் ப்ளஸ் ஷான் ரால்டன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸில் தனுஷ் சாருக்கும் ஒரு முக்கியம். இல்லை, நான் தனுஷ் சாரோட பண்ணுறது ஆல்ரெடி இண்டிபெண்ட்டாக தான் ஜாலியாக தான் பண்ணுறேன். வெரி நைஸ், வெரி நைஸ். ஆக்சுவலாக எல்லாருமே சொல்லுவாங்க அவர் he is very particular about what he wants. He knows what he wants. So I've always been under the impression that it's very hard to work with him. But surprisingly, I found it very very easy to work with him because I found it very easy to work with him because he knows exactly what he wants. And that was very helpful in many instances. So நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்து. ஆக்சுவலாக அவர் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லுவார். நம்ம சின்ன விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் சின்ன விஷயங்களில் தான் பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தட். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. பிரசன்னா அவர்களே ஒரு சில வார்த்தைகள். ஹாய்,
to be a part of this franchisee. I think I'm really lucky to be a part of this franchisee. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து பெரிய சக்ஸஸ். ஆக்சுவலி நான் வந்து சௌந்தர்யா மேம்கிட்டையும் தனுஷ் சார்ட்டையும் ஒரு விஷயம் சொன்னேன். என்னென்னா இந்த படம் ட்ரெய்லர் கட் பண்ணும்போது நான் பயங்கர நர்வஸ் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ட்ரெய்லர் வந்து வாஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். செகண்ட் பார்ட் வந்து அந்த ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் I had to keep up the expectations of the first part as well. I'm really glad the trailer has worked now, and thank everybody, Dhanush sir, Soundarya ma'am, Danu sir, everybody for making me a part of this film. Thank you so much. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். மீண்டும் ஒரு முறை என் தம்பியோடு பயணப்படுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா விஐபி என் வாழ்க்கையவே மாற்றின ஒரு திரைப்படம். திரும்ப கூப்பிட்டா அண்ணா இந்த மாதிரி பார்ட் 2 பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே பார்ட் 10 வரைக்கும் பண்ணுவோம், எடுத்துகிட்டே இருப்போம், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி பயணப்பட்டது தான் ரொம்ப ஒரு நல்ல பயணம். என் சகோதரி சௌந்தர்யா அவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. எல்லா ஆர்டிஸ்டையுமே அவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒர்க் நடக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் நடக்காத மாதிரியே இருக்கும், ஆனால் எடுத்துகிட்டே இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி உங்களோட ஒர்க் பண்ணது. ஷான் நான் ரொம்ப ரசித்த பலமுறை ஒரு பாடல்களை கேட்டு என் படத்துக்கு மியூசிக் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். சார் இல்லை சார் 2 படம் கமிட் பண்ணியிருக்கேன், அடுத்து உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்படி நான் ரசித்த ஒரு இசையமைப்பாளர். அவரோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பிரசன்னா அன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தேங்க்யூ. கஜல் மேம் அவங்களோட ஒரே ஒரு ஷாட்டு தான் என்னை சேர்த்து வச்சு எடுத்தாங்க. அப்பா இந்த படத்தில் அப்பா பண்ணீங்க, அதனால ஒரு ஷாட். அப்புறம் அருமையான தயாரிப்பு நிறுவனம் சகோதரர்களோடு இணைவது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பொதுவாக வந்து லைவ் ஆக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோஷன் கேப்சர் போவாங்க. நாங்கள் மோஷன் கேப்சர்லேருந்து லைவ் ஆக்ஷனுக்கு வந்திருக்கோம். சௌந்தர்யா மேம் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம், வெரி குட் ஈவினிங். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இங்கே உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறதுல. இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் சொன்ன மாதிரி மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வாஸ் அ லைவ் பர்ஃபார்மன்ஸ் கேப்சர் மோஷன் கேப்சர் ஃபில்ம். அண்ட் அனிமேஷன் வந்து இந்தியாவில் இன்னும் இட்ஸ் வெரி நியூ. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஐபி 1ன்ற ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படத்தோட பார்ட் 2 என்னை நம்பி எனக்கு கொடுத்த தனுஷ் சார், தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக ஆக்கின ப்ரொடியூசர்ஸ் தானு அங்கிள், பரந்தாமன் சார், எனக்கு ஃபேமிலி மாதிரி அவங்க. ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுள் அண்ட் அவ்வளோ ஃப்ரீடம் எனக்கு டைரக்டராக கொடுத்து என்கரேஜ் பண்ணி இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ ரிச்சாக இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். அண்ட் எனக்கு வந்து அமேசிங் டெக்னிக்கல் க்ரூ எனக்கு அமைஞ்சது. என்னோட கேமராமேன், என்னோட ஆர்ட் டைரக்டர் அரவிந்த் அண்ட் சதீஷ் இங்கே இருக்காங்க. பிரசன்னா இஸ் அன் அமேசிங் எடிட்டர் அண்ட் ஷான்ஸ் அ ஜீனியஸ். ஐ டோன்ட் ஹேவ் டு சே எனிதிங் மோர். ஸோ இவ்வளோ நல்ல டீம் அண்ட் ஆல் மை அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், உங்கள் சப்போர்ட் இல்லைனா ஐ குட் நாட் ஹவ் புல் திஸ் ஆஃப். ஸோ தேங்க்யூ. அண்ட் மேடம், வெல்கம் பேக் டு தமிழ் ஆஃப்டர் 20 years. We love you, we missed you and we want to see more of you. மேடம் எனர்ஜி எப்படின்னா, மேடம் ஃப்ளோரில் வந்தாங்களே தெரிஞ்சிடும் அவங்க வந்துட்டாங்க உள்ள அப்படின்னு. அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும் எனர்ஜி. அண்ட் ஐ ரிமெம்பர் கடைசி நாள் ஷூட்க்கு அப்புறம் தனுஷ் சாரும் நானும் ரொம்ப அப்செட் ஆனோம். மேடம் முடிஞ்சிடுச்சு, இன்னொரு சீன் வேணால் ஆட் பண்ணி எடுக்கலாமா அப்படிலாம் பேசினோம். So thank you, ma'am. And again, I want to thank my parents and Dhanush sir. Thank you. Ma'am, if it is okay to ask you a question, VIP வந்து சப்போஸ்ட்லி ஒரு பசங்களுக்கான படம், ஒரு யூத்துக்கான படம், நிறைய ஒரு ஆணாதிக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு மேல் சென்ட்ரிக் ஸ்கிரிப்ட். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வாட் இஸ் இட் ஆஃபர் டு? ஒரு ஃபீமேல் டைரக்டர் அதை புல் ஆஃப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். No, it's not about pulling it off. It's what you've offered to the இல்லைங்க, இட்ஸ் ஆக்சுவலி விஐபி 1 வாஸ் அ ஃபில்ம். ரகுவரன்ற கேரக்டர் வந்து எவ்ரிபடி குட் ரிலேட் டு. ஐ ஷுட் ஹவ் நான் என்னுடைய முறைக்காக காத்திருக்கணும். பட் ஆனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு மேல் சென்ட்ரிக் ஃபிலிம் பார்ட் 1 கிடையாது. ஒரு தப்பான அனாலிசிஸ் நான் நினைக்கிறேன். ஒரு தாய் பாசம் அப்படிங்கிறது ரொம்ப விஐபி 1 தாய் பாசம் தான் அதோட கருவே. ஸோ அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். செஷன் இன்ட்ராக்டிவாக இருக்கணும்னு சொன்னாங்கன்னா, ஸோ ஒரு கீ நோட் மாதிரி. ஸோ அடுத்தபடியாக a few words from பத்மஸ்ரீ காஜோல். Oh my God! What an intro! Exactly that. Good evening, ladies and gentlemen. Thank you so much for having me here. It's been a wonderful, absolutely amazing journey, amazing experience working in Tamil after so long.
And I think that I have had a great time, made some great friends, been treated very kindly and warmly by everybody over here on the stage. Soundarya and Dhanush most especially for just taking the time and the trouble to help me and make me look good on screen. Mr. Dhanu sir for being so very kind and so very accommodating in running me back to Bombay and between Bombay and Chennai so many times over. And what can I say? I've had an amazing experience and I will keep coming back. Thank you. VIP முதல் பாகம் ரகுவரன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் என் மனசுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் மனசுக்கும் ஆந்திர மக்கள் மனசுக்கும் கூட ரொம்பவும் ஒரு நெருக்கமான ஒரு கதாபாத்திரமாக அமைந்தது. அது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், மிகவும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக எங்களுக்கு அமைந்தது. அந்த கதாபாத்திரத்தையும் அந்த கதாபாத்திரத்துடன் சம்பந்தப்பட்ட மற்ற கதாபாத்திரங்களையும் அப்படியே விட்டு போக கொஞ்சம் மனசு கேட்கவில்லை. அதனால் இரண்டாம் பாகம் எடுக்கும் எண்ணம் எனக்குள் வந்தது. இப்போது இரண்டாம் பாகம் முதல் பாகம் வந்து எல்லாமே ஒரு முடிவு இருக்கிறதுனால இரண்டாம் பாகம் எழுதுவது கொஞ்சம் ஒரு சவாலான விஷயமாக இருந்துச்சு. ஆனால் கரெக்டான ஒரு விஷயம், ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு. இப்போது சரியாக கொடி படத்தோட படப்பிடிப்பில் இருந்தப்போ அதற்கான ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சிது. அதுதான் இப்போ VIP 2 அவங்க முன்னாடி இருக்குது. நாங்கள் தானு சார், பரந்தாமன் சார், சௌந்தர்யா நாங்கள்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன எங்களுக்குள்ள ஒரு 2-3 விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்போது ஃபைனலாக நாங்கள் முடிவு பண்ண எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் VIP 2 பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இந்த படம் இன்னும் 20 நாளில் ரிலீஸ் ஆகுது. ஜூலை 28 ரிலீஸ் ஆகுது. ரொம்பவும் ஒரு நர்வஸ்னஸ் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். முதல்ல என்னுடைய தயாரிப்பாளர் தானு சாருக்கும் பரந்தாமன் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய படமாக வளர்ந்துருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. படம் ஒரு ரஃபான ஒரு எடிட் பார்த்துட்டு, சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு நான் தானு சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது தானு சார் சொன்னாங்க, நீ படம் பார்த்துட்டு சொல்கிறேன், நான் கதையை கேட்டே சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தட்ஸ் வை ஹி இஸ் ஹூ ஹி இஸ். ஸோ தேங்க்யூ தானு சார், தேங்க்யூ பரந்தாமன் சார் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். கஜோல் மேடம் 20 வருஷம் கழித்து VIP மூலமாக தமிழ் சினிமாவுக்கு திரும்பி வராங்கங்கிறது எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அவங்க பெரிய லெஜண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் 10th +1 படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் மின்சார கனவு வரும்போது. அன்றைக்கி நான் திரையில் அவங்கள பார்த்து ஷானை போலவே நானும் அப்படியே பேன்னு பார்த்து பிரமிச்ச ஒரு நடிகை. அப்படி ஒரு திறமையான ஒரு நடிகை. அண்ட் அந்த வெண்ணிலவே பாட்டெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ it was very fascinating to share screen space with her. It was a very surreal experience. பட் இந்த மாதிரி ஒரு திறமையான நடிகையோட வந்து நீங்கள் திரையில் கேமரா முன்னாடி நடிக்கும் பொழுது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஸ்டெப் மேலே என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் வசுந்தராவா என்னால் அவங்கள தவிர வேறு யாரையுமே இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. VIP 2 நிற்காமல் 3, 4 போகும். 3ல் கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 4 தெரில. 3ல் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் 4ல் இவங்களை வச்சுக்கலாமா இல்லை கொண்டுடலாமான்னு முடிவு பண்ணோம். ஸோ இது இப்போதைக்கு. அண்ட் எடிட்டர் பிரசன்னா, இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர்ஸில் வந்து எடிட்டர் பிரசன்னா ஒருத்தர். அண்ட் எடிட்டர் பிரசன்னா பற்றி நான் பவர் பாண்டியிலேயே நிறையா பேசியிருக்கேன். ஸோ அதனால் நான் வளவல நிறையா சொல்ல விரும்பலை. I'm just going to thank you, Prasanna, for your cuts and for such amazing trailers that you've been giving me continuously. Mari trailer cut பண்ணது இவர் தான், பவர் பாண்டி trailer cut பண்ணது இவர் தான், இப்போ VIP 2 trailer cut பண்ணது இவர் தான். இல்லை படமாக அவர் தான் பண்ணார். பட் இந்த ட்ரெய்லர்லாம் ரொம்ப பெரிய ஹிட்டு அப்படிங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ
படமும் ரொம்ப இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி கௌசல் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க the edit is super fine அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் such fine cuts. And Sean Roldan, what can I say, brother? Sean Roldan வந்து 10 big compliments about Sean Roldan. First, he's a great human being. மிக சிறந்த மனிதன். நான் சந்தித்ததில் ஒரு டாப் 3 மனிதர்களில் ஒருத்தரை கூட என்னால் சொல்ல முடியும். மிக மிக சிறந்த ஒரு மனிதன். 2, ஒரு பெரிய ஃபிலாசபர். அவரோட ஃபிலாசபிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இஸ் அ கிரேட் ஃபிலாசபர் ஆக்சுவலி. அவர் வயசுக்கும் அவர் சொல்கிற ஃபிலாசபிஸ்க்கும் சம்மந்தமே அப்படி தத்துவங்கள் வந்து பயங்கரமாக சொல்லுவார். சம்டைம்ஸ் பயங்கரமாக குழப்பி அப்செட் ஆக்கி விட்டுரும். சம்டைம்ஸ் ஒரு தெளிவை கொடுக்கும். சம்டைம்ஸ் இந்த ஆள்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலாசபர். ஓகே, நான் இங்கேருந்து நான் ஆங்கிலத்தில் எல்லாருக்கும் புரியணுங்கிறனால கண்டினியூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே இல்லை ஏதாவது சொன்னீங்கன்னா ஓகே. ஸோ தேங்க்யூ சார், நீங்களா தலையாட்டினீங்களே. இது எத்தனை சொல்லியிருக்கேன்? 2 3 2 கேட்டு வாங்கிக்கிறீங்களா? கரெக்டாக 2 மிக சிறந்த ஃபிலாசபர். Third thing is that Sean knows world politics like anything, and he can talk about any topic in any field and in anywhere in the world and about anybody, and he will give you knowledge so wide enough. Sometimes you will have to just tell him shut up enough. So it's that kind of knowledge that he has. So that's really amazing about him. That's 3. Really it has to be 10, ma'am. Can it be 5? Yeah, I'm going to stick with 5. And 4 is இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. 4 அவர் ஒரு மிக, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான், ஒரு மிகப்பெரிய நோ மேம் ஐம் நாட் சர்ச்சிங் ஃபார் த ரைட் வேர்ட்ஸ் கேன் பி ட்ரிக்கி. ஸோ 4th என்ன அப்படின்னா, ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ வெரி வெரி பிக் lineage. ஒரு எழுத்தாளர் ஷாண்டிலியனுடைய பேரன். இதை நான் சொல்கிறது கூட அவர் விரும்ப மாட்டார். ஏன்னா அவருடைய பேரன்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராகவேந்திராங்கிற அவருடைய பேரை ஷான் ரோல்டன் அப்படின்னு மாற்றிக்கிட்டு அடிப்படை இடத்துலேருந்து ஆரம்பித்து பல ஊர்கள், பல கிராமங்கள், உலகத்தில் பல இடங்கள் ட்ராவல் பண்ணி பல இசையை பார்த்து அவங்களோட இருந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாதது ரொம்ப நிறையா அப்படிங்கிற ஒரு பழைய ஃபிலாசபியாக இருந்தாலும் அதை வந்து அது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ தேவை ஒரு கலைஞனுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எனக்கும் நிறைய பேருக்கும் அவர் சுற்றி இருக்கிறவங்க புரிய வச்ச ஒருத்தர். ஸோ அந்த ஒரு முயற்சியை நான் இங்கே பாராட்டுறேன் ஷான் ரோல்டன். அண்ட் 5வது, இந்த இசைக்கலைஞன் நிச்சயமாக தேசம் திரும்பி பார்க்குற ஒரு இசைக்கலைஞனாக இருப்பார். இது என்னுடைய ப்ரிடிக்ஷன். அண்ட் நிச்சயமாக இது வரைக்கும் நான் கரெக்டாக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். நான் தேடி போன டேலண்ட்ஸ் என்றைக்குமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. நிச்சயமாக இந்த டேலண்ட்டும் அப்படி தான் இருக்கும். நான் அதை உறுதியாகவே சொல்கிறேன். இன்னொரு 2-3 இயர்ஸில் அவர் நமக்கு கொடுக்க போகிற பாடல்கள் ரொம்பவும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படும். இது ஷான் ரோல்டன். அண்ட் சமுத்திரகனி சார் அண்ணன் சொல்கிறா தம்பி வரேன் அப்படின்னாரு, அவ்வளோதான். வேறு எதுவுமே அதுக்கு மேலே எனக்கும் அவருக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி நான் என்ன சொல்லணுன்னே எனக்கு தெரில. நான் வாங்கினே எப்போண்ணே அது ஒரு படம் இருக்குப்பா அதெல்லாம் விட்டு வாங்கினேன் சார் வரேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே நாங்கள் பேசிக்கல. என்ன அதெல்லாம் சரியான முறையில் இந்த என்ன சொல்கிறது, இந்த அண்ணன் தம்பிங்கிற உறவு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாத இடத்துல கரெக்டாக நடக்குது. ஸோ தட்ஸ் இப்போ காலாலையும் நடிக்கிறாரு, சூப்பர் பொறாமையாக இருக்கு அவரை பார்த்தா. ஸோ ரொம்ப ஹாப்பி. கனியண்ணா இருக்கிற இடம் வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப ஒரு ஹாப்பியான இடமா இருக்கும். பார்ட் 1ல் கனியண்ணாவை நான் போய் பார்த்து பேச போகிறேன்னு நான் வெற்றிமாறன்ட்ட சொல்லும்போது வெற்றிமாறன் சொன்னார், அந்த ஆள்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை இந்த படத்துக்கு வந்து தானாக சேர வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொன்னார். பார்ட் 2 வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கனியண்ணன். இன்னும் படத்தில் வேலை செஞ்ச எல்லாருமே, இங்கே இருக்கிறவங்க இல்லாதவங்க, அம்லா பால், விவேக் சார் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பார்ட் 1 விட எனக்கு என் பர்சனலாக பார்ட் 1 விட எனக்கு பார்ட் 2ல் அவரோட ஹியூமர் எனக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு சி ஹவு ஆடியன்ஸ் ஆர் கோனா ரியாக்ட்.
ஃபார் ஹிம் அண்ட் ஹிஸ் ட்ராக் அண்ட் தங்க புஷ்பம் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட் ஆஸ் வெல். அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு எனக்கு தேங்க்ஸ். மற்றபடி எனக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஜூலை 28 ரிலீஸ் ஆகுது. இது எனக்கு டபுள் போனஸாக இருக்குது. என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ நிச்சயமாக ரசிகர்களுக்கும், என்னோட ரசிகர்களுக்கும், சினிமா ரசிகர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு அதான் சினிமா ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் நிச்சயமாக இந்த படம் போய் சேரும். அவங்களுக்கு பார்ட் 1 அளவுக்கு இந்த படமும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கடைசியாக படத்துடைய இயக்குனர், இது வந்து அபிஷேக் ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி பார்ட் 1ல் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக, ஒரு மிடில் கிளாஸாக, ஒரு சிம்பிளான படமாக இருந்தது. அதை வந்து இது வந்து ஒரு என்ன சொன்னீங்க, பணக்கார ஒரு ஃபேஸ் லிஃப்ட்னா அந்த மாதிரி ஏதோ அப்படின்னு என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அபிஷேக். தட்ஸ் அ வெரி குட் அப்சர்வேஷன் அபிஷேக். எஸ், திஸ் ஃபில்ம் நீடட் அ பிகர் வேர்ல்ட். Vasundhara's world is a very big world. With your permission, I'm going to talk a little bit about Vasundhara's world. So Vasundhara's world needed something like the Vasundharaவின் ஒரு உலகம் அந்த மாதிரி ஒரு உலகமாக இருந்தது. ரொம்ப பெரிய ஒரு உலகமாக இருந்தது. அந்த ஒரு பெரிய உலகத்துக்குள்ளே இந்த ஒரு சின்ன பொறியாளன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுருக்கமாக இந்த கதை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்னஸும் ஒரு கிராண்டியரும் தேவைப்பட்டதுனால மட்டும்தான் வச்சுருக்கோமே தவிர ஃபோர்ஸ் பண்ணி வைக்கலை. இன்னொன்று, பார்ட் 1ல் இருந்த நீங்கள் சொன்ன அந்த எளிமையும் அந்த சிம்பிளிசிட்டியும் கொஞ்சம் கூட பார்ட் 2ல் மிஸ் ஆகாது. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு. அண்ட் அபிஷேக், யூ டூயிங் கிரேட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஷூர் யூ ஹேவ் சம் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் மீ. டெஃபினெட்லி, கண்டிப்பான முறையில். ஷான் ரால்டனுக்கு மீதி 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன். 6 அவர் ஒரு ஹிப்பி. 7வது அவரோட அப்பா இஸ் அ லெஜெண்டரி மிருதங்கிஸ்ட். அவர் வந்து காமெடி சென்ஸ் வேறு லெவல். இல்லை, ஒரு காலத்தில் ஷான் ரால்டன் சப்பல்லாம் போட்டுக்காமல் அப்படி ஸ்ரீரங்கம், திருச்சி, காரைக்குடி இப்படின்னு வெறும் கிட்டார் கரண்ட்டே போனாலும் ஷானால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு வேடிக்கையான ஒரு கதை சொல்ல முடியும் ஷான் ரால்டனால். அது அவரோட நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எஸ், ஐ நோ. ஏதாவது ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று சொல்லுவார் அப்படியே போகிற போக்கில். Shahrukh to Dhanush, is there a journey? I don't think there is a journey, but they both are very, very fine actors, and I have had an amazingly. Dhanush has written the screenplay and dialogues for the film as well. So while we were shooting the film, actually he couldn't let go of the screenplay and dialogues also. So, but yeah, it's been a very, very good journey. Yes. It's changed a lot. I think that cinema has changed a lot. The way we work has changed, and I think it's very, very important to change, to grow. And we have grown as an industry, as the product output that we give out, the quality of cinema. Today we have given a Bahubali which is crossed everybody's imagination, which has enthralled people from all over the world. We're not only talking about one particular kind of, one particular state in the country. So I think that in itself just shows exactly how much we have changed, how much of exposure we have had. And I think I think the most important thing is that this digital platform has changed everything for everybody all around the world. So it's a wonderful place to be in as an actor. I think acting is acting wherever and whichever form of cinema, whichever language you do it in. But yes, it is a little more difficult in a language that you don't understand, like Tamil, and it was a process, I have to say, for the first 2 days. It was very, very, I saw my scene paper and I was like, okay, you can take somebody else for the film now. But they were very sweet and kind and decided to work on me a little more. So that we could by the 3rd day decide that okay, I'm willing to finish the rest of the film. But yes, it was a completely different experience. Hopefully with the right project, with the right people, definitely. Actually, madam, accepting to do this film itself is such a great honor for us. Thank you, ma'am. Nobody else can be Vasundhara Parameshwaran. And I think Vasundhara is a self-made, independent, very, very stylish woman. And madam doesn't have to do anything. She doesn't have to try hard at all. She just has to come in front of the screen and on the monitor I'll be looking and I can't say cut to her. So she's amazing and nobody else can be Vasundhara Parameshwaran.
விஐபி உலகத்தை சார்ந்த ஒரு சில இசை மட்டுமே முதல் பாகத்திலேருந்து எடுத்து இரண்டாம் பாகத்தில் உபயோகப்படுகிறது. மற்றபடி எல்லாமே வந்து புதுசாக கம்போஸ் பண்ண மியூசிக்காக தான் இருக்கும். பாடல்களும் சரி, பின்னணி இசையும். நான் சொல்கிறது என்னென்னா, அந்த முதல் பாகத்தை நினைவு கூறக்கூடிய இசைகள் அது ஒரு 3-4 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்ட் 2ல யூஸ் பண்ணுறோம். பாக்கி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கம்போஸ் பண்ணதாக தான் இருக்கும். He's the writer of part 1ங்க. ஸோ இந்த படம் வந்து he's the writer of part 2. Sorry, he's the writer of part 2. And நாங்கள் வந்து we are very good friends. He's my mentor. நான் அவர்கிட்ட இருந்து அவ்வளோ விஷயம் கற்றுன்னு இருக்கேன். He's a senior to me. And and creative-ஆக நாங்கள் நிறைய ஐடியாஸ் பேசி பவுன்ஸ் ஆஃப் பண்ணி and again like I said, I've learned so much from him. And தனுஷ் சாரை டைரக்ட் பண்ணுறதே எனக்கு ஒரு I think it's a blessing for me. And he's an amazing actor. Creative differences இருந்திருக்கு, but then at the end of the day படத்தில் என்ன வருதோ அதான் important. So we've all worked only for the product.